கர்த்தருக்கு பிரியமான சகோதரன் சகோதரிகளே, இந்த நாள் ஏசாயா 48:17 பார்க்குறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய ஒரு மேய்ப்பராகிய இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய மேய்ப்பராகிய நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் நடப்பித்து உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப பெருசான வசனங்கள், ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு சொல்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மேய்ப்பராகிய நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காமித்தேன், நானே கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மேய்ப்பர் நானே அப்படின்னு சொல்ல கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார். கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். அவர் பரிசுத்த தேவன், அவர் நம்மளை ரட்சிக்கிற தேவன், அவர் நம்மளை மீட்டு கொண்ட தேவன். நானே நான் உனக்கு வழிகாட்டி, நான் உனக்கு கர்த்தர், நானே உன் கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த 4 காரியத்திலும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே நான் உனக்கு போதித்து நான் கர்த்தர் நானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவர் நம்மளுக்கு போதிக்கிறாரா, நம்ம எப்படி போகணும், எந்த வழியில் வரணும், எந்த வழியில் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணால் ஆலோசனை கொடுக்குறாரா, வழியை காட்டுறாரா, நல்ல சிந்தனைகளை தராரா. இந்த நாள் கர்த்தரை கேட்குற விசுவாசின் சகோதரன் சகோதரிகளே, நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருப்பீங்களா, இஸ்ரவேல் பிள்ளைகளாக இருக்கிறீங்களா, நீங்கள் ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளே உனக்கு நான் காமித்து நான் உன் கர்த்தராகிய நானே அப்படின்னா நம்மளுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அவர் தான் நம்மளுக்கு வழிகாட்டி. அந்த நாட்கள் கர்த்தர் என்ன பண்ணாராம், இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வந்தார். அதே போல் ஆபிரகாமே வழி நடத்தி வந்தார், மோசே வழி நடத்தி வந்தார். அப்புறமேட்டு பார்க்குறோம் யோசுவாவை வழி நடத்தி வந்தார், ஆதாமை வழி நடத்தி வந்தார். எவ்வளோ பேர்த்த கர்த்தர் என்ன பண்ணாராம், அவர் வழி நடத்தி கொண்டே வந்தார். அதே போல் பழைய ஏற்பாடு காலத்தில் நடத்தி வந்த தேவன் புதிய ஏற்பாடு காலத்திலையும் அவர் ஒவ்வொரு திங்களையும் நடத்திட்டு வந்தார். இந்த நாட்கள் நம்மளுக்கு சொல்கிறாரு, இஸ்ரவேலினுடைய பிள்ளைகளே நான் உனக்கு போதிக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நானே கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்மளை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ரூத்துன்னு சொல்லி ஒரு சகோதரியை பார்க்குறோம். அந்த ரூத் என்ன பண்ணாங்களே, அவங்க கிறிஸ்து இல்லாத ஒரு மகள், ஒரு கிறிஸ்துவனுடைய பெண்ணை ஒரு மாப்பிள்ளையை திருமணம் பண்ணின பிற்பாடு அவங்க இறந்த பிற்பாடு கூட அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க மாமியை விட்டு அவங்க சொந்தத்தை விட்டு அவங்க போகவில்லை, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகலை, அவங்களோட வழியின்படி நடந்தாங்க, கிறிஸ்துவின் வழியின்படி நடத்தாங்க, அவங்க மாமியை வழியின்படி நடந்தாங்க. அந்த வழி நடந்ததுனால தான் அவரே கர்த்தர் என்று அந்த அம்மாவுக்கு உருவித்தாரு. அதான் இங்க சொல்லப்படி இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு நடப்பித்து நானே கர்த்தர் நானே என்று உனக்கு நான் சொல்லுவேன். கர்த்தரை வழியாக நம்மளுக்கு வழி நடத்தார். அந்த ரூத்துக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்தார். அந்த அம்மாவுக்கு ஒரு அடைக்கலம் செய்தார். அந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்தார். அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதங்களை வாழ்க்கையை தந்தார். அதே போல் இந்த நாட்கள் நீங்கள் கேட்குற சகோதரன் சகோதரிகளே, ஏதாவது உங்களோட கஷ்டம் இருக்கா, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு வேதனையில் இருக்கீங்களா, ஏதாவது உங்களுக்கு தேவையாக இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரை பற்றிக்கொள்ளுங்க, விசுவாசமாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ரூத் அம்மா கர்த்தர் இடத்துல விசுவாசமா இருந்தாங்க, அவங்களை ஆசீர்வதித்தார் தேவன். இந்த நாள் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவருக்காக நீங்க வைராகியமா வாழும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமே. பிரைஸ் தி லார்ட்.